வருவதை நானும் வெல்வேன். உயிர்ப்பேனே உன்னில். அருள் வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா. திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா. ஒரு கணம் உனை அழைத்தேன், நீ என் மனம் அமர்வாயா. என் மகமே அமர்ந்து நீ ஒளிதனை பொழிவாயா. வழியாக வாழ்வாகவா. அருள்வழிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா. திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா. என் இயேசுவுக்குள் பாசமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவரையும் அன்னையின் பெயரால் வாழ்த்தி வணங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பரபரப்பான உலகம், விறுவிறுப்பான செய்திகள், சுறுசுறுப்பான மனிதர்கள், கோடிகளுக்கு சொந்தக்காரர்களும் தெரு கோடிகளில் வாழ்பவர்களும், உள்ளவர்களும் இல்லாதவர்களும் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கும் இந்த உலகில் மனிதன் தேடுவது என்ன? எதை தேடி இந்த மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான்? எதற்காக தேடுகிறான்? ஒவ்வொருவருக்கும் அல்லது ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு தேடல் இருக்கிறது. இயேசுவுக்குள் பாசமானவர்களே, அது ஆன்மீக தேடலாக இருக்கலாம், பொருளாதார தேடலாக இருக்கலாம், நல்ல உறவுக்கான தேடலாக இருக்கலாம், அரசியல் தேடலாக இருக்கலாம், அமைதிக்கான தேடலாகவும் இருக்கலாம். இப்படிப்பட்ட தேடல்களுக்கு நம்முடைய பிறப்பு என்ன செய்து கொண்டிருக்கிறது? பிறப்புகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். சில பிறப்புகளால் இந்த உலகம் அழிந்திருக்கிறது, சில பிறப்புகளால் இந்த உலகம் ஆக்கப்பட்டிருக்கிறது, சில பிறப்புகளால் இந்த உலகம் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது, சில பிறப்புகளால் இந்த உலகம் ஆச்சரியப்பட்டிருக்கிறது, சில பிறப்புகளால் இந்த உலகம் வளர்ந்திருக்கிறது, சில பிறப்புகளால் இந்த உலகம் விழுந்திருக்கிறது. எல்லா பிறப்புகளும் இந்த வரலாற்றில் தான் நடந்து இருக்கின்றன. இயேசுவுக்குள் பாசமானவர்களே, இந்த பிறப்புகளில் எல்லாம் சிறந்த பிறப்பாக நமது ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு இருக்கிறது. சில பிறப்புகளால் இந்த உலகம் நிகழ்ந்திருக்கிறது, நடந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நமது ஆண்டவருடைய பிறப்பு அதிலே சிறப்பிடம் பெறுகிறது. இந்த பிறப்புகளில் ஆண்டவருடைய பிறப்பு சிறப்பிடம் பெறுகிறது என்று சொல்லுகின்ற போது இந்த பிறப்புக்கு கருவியாக இருந்தவர்தான் நமது அன்னை மரியா. அன்னை என்னும் ஆலயம், அன்பில் வந்த காவியம், தன்னை ஈந்த ஓவியம், நினைவெல்லாம் நீயே நிலைத்திருப்பாயே. இயேசுவுக்குள் பாசமானவர்களே, ஒவ்வொரு மனித வாழ்விலும் அவனை அவளை பெற்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்தெடுத்த தாய்க்கு ஒரு தனி சிறப்பிடம் உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. நமது அன்னைக்கு நாம் எத்தகைய சிறப்பிடம் கொடுக்கின்றோம்? இங்கிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? உங்களுடைய அம்மா மடியில படுத்திருக்கீங்களா? அம்மா மடியில படுத்திருக்கீங்களா? படுத்திருக்கீங்க. எந்த நேரத்தில் 50 வயது ஆனாலும் சரி, 1 வயது ஆனாலும் சரி, 20 வயது ஆனாலும் சரி, எந்த வயதானாலும் சரி, அம்மாவினுடைய மடியிலே படுக்கின்ற போது எந்த மாதிரியான உணர்வு நம்மிடம் பிறக்கின்றது? பயப்படுவீர்களா? என்ன நடக்கும் அந்த நேரத்திலே?
ஓடி சென்று அன்னையினுடைய மடியிலே படுக்க வேண்டும் என்று சின்ன சிறு பிள்ளைகள் ஓடுகின்றார்களே, எதற்காக? அந்த தாயினுடைய மடியிலே படுக்கின்ற போது, அந்த தாயினுடைய மடியை நீங்கள் அரவணைக்கின்ற போது, உங்களை மறந்த ஒரு சிந்தனை, உங்களை மறந்த ஒரு உணர்வு, உங்களை மறந்து நீங்கள் அந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலே இருக்கின்ற போது எந்த விதமான பயத்திற்கும் இடமில்லை என்று நீங்கள் உணர்கின்றீர்கள். எனவே அன்னை அனைத்தையும் பார்த்து கொள்வாள் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அதுதான் தாய்மடி, அதுதான் அன்னையினுடைய மடி. அந்த அன்னையினுடைய மடியிலே படுத்து நீங்கள் இளைப்பாறுகின்ற போது உங்களை மறந்த ஒரு நிலை ஏற்படுகிறது. பாசமானவர்களே, 12ஆம் வகுப்புல ஃபெயில் ஆன ஒருத்தவன், ஃபெயில் ஆயிட்டேன், அப்பா நிச்சயமா என்னை அடிப்பாரு, நான் தற்கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ரயில்வே ட்ராக்கு போறான். சாகுகின்ற அந்த தருவாயிலே கூட சென்ற தன் நண்பன் பார்த்து சொல்றான், மாப்பிள்ள தயவு செய்து வேண்டாம், இவனுங்களாம் மாப்பிள்ள மச்சான் ஆயிடுறாங்க, மாப்பிள்ள தயவு செய்து வேண்டாம், தற்கொலை பண்ணிக்காது. ஏன்னா நீ செத்துட்டன்னு வச்சுக்கோ, செத்த பிறகு மீண்டும் பிறந்து எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கணும், எல்லாத்தையும் திரும்ப படிக்கணும். அதுக்கு பேசாம இந்த 2 பாடத்தை எழுதி நீ பாஸ் ஆயிடலாம், அரியர்ல அடுத்த முறை எழுதி பாஸ் ஆயிடலாம். அவனுடைய சிந்தனை மாறிவிட்டது. ஒரு பேரன் தன்னுடைய பாட்டியோட பேசிட்டு இருக்கான். பாட்டி பாட்டி ஏன் பாட்டி என் மேல இவ்வளவு பாசமா இருக்க அப்படின்னு கேட்கிறான். அது பாட்டிமா அழகா சொல்றாங்க, அதுவோட பேரண்டி ஒண்ணும் இல்லடா, ஒருவேளை நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, நீ தாண்டா எனக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க. உடனே அந்த பையன் சொல்றான், ஐயோ பாட்டி, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கு, நிச்சயமா கொல்லி வைக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஏண்டா ஒரு பேச்சுக்கு பாட்டி இப்படி சொன்னா இப்படியாடா பாட்டியை கலாய்ப்ப, ஒருவேளை பாட்டி செத்து போயிட்டா நீ அழுவேடா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பேரண்ட கேட்கிறான். அப்ப அந்த பேரன் சொல்றான், என்ன பாட்டி இப்படி கேட்டுட்டீங்க, நல்லா அழுவோம் பாட்டி, சந்தோஷமா அழுவேன், ஏன்னா உங்க மேல எனக்கு அவ்வளவு பாசம் இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, பாட்டி சொன்னாங்க, எங்க அழுது காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல, உடனே பேரன் சொன்னா, எங்க நீ செத்து காட்டு பார்ப்போம் அப்படின்ட்டான். தம்மின் தம் மக்கள் மாநிலத்து அறிவுடைமை மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று திருமூலர் அழகாக சொல்லுகின்றார். அறிவு வளர்ந்து விட்டது. இன்றைக்கு இருக்கிற இந்த இளைய தலைமுறையினரிடம் அறிவு வளர்ந்து விட்டது. அறிவை வைத்து நான் அனைத்தையும் சாதித்து விடலாம் என்ற எண்ணம் என்னிடம் இருக்கிறது. அறிவை வைத்து உச்சத்தை நாம் அடைந்து விட்டோம். அறிவின் வழியாக அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த நம்பிக்கை ஒவ்வொருவரிடம் வந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே அறிவு பெருசா அன்பு பெருசா என்று கேட்கின்ற போது நிச்சயமாக அன்புதான் மேலோங்கி நிற்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். பிள்ளைகள் சொல்வார்கள், ஏமா உங்க கனவெல்லாம் எங்க மேல தலையில திணிக்கிறீங்க? பெற்றோர்களிடம் இருக்கின்ற இந்த விவாதம் அவ்வப்போது தர்க்கம் ஏற்படுகிறது. உங்க கனவை என் மேல இன்ஜினியரிங் படிங்க, மெடிக்கல் படிங்க, டாக்டருக்கு படிங்க, எல்லாம் சொல்லி உங்க கனவை என் மேல ஏன் திணிக்கிறீங்க என்று மாணவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். பாசமானவர்களை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய கனவை உங்கள் மேல் திணிக்கவில்லை, நீங்கள் தானே அவர்களுடைய கனவெல்லாம். ஒரு குழந்தையினுடைய தேவை என்ன என்பதை தாய் உணர்ந்திருக்கின்றான். உங்களுக்கு என்ன என்பது அந்த தாய்க்கு நிச்சயமாக தெரியும். அவருடைய கனவு எல்லாமே நீங்கள் தானே, பிள்ளைகள் தானே, உங்களுடைய வாழ்வு தானே. இந்த வாழ்வை நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோம்? இந்த அன்னையினுடைய பாசத்தை எவ்வாறு நாம் புரிந்து கொள்கின்றோம்? இந்த அன்னையை முழுமையாக நாம் நம்புகின்றோமா? அந்த அன்னையிடம் இருக்கின்ற அந்த பாசம் உறவு நம்மை முழுமையாக ஆட்கொள்கிறதா என்று கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அறிவை பயன்படுத்தி நாம் சிந்திக்க தொடங்கிவிட்டோம். இதயத்தை நாம் மூடிவிட்டோம். இந்த இதயத்தை என்று நாம் மூடுகின்றோமோ நிச்சயமாக நாம இருக்க முடிவதில்லை. பாசமானவர்களே, எனவே இந்த நாளிலே திரு அவையினுடைய கோட்பாட்டிலே அன்னை மரியா எவ்வாறு கடவுளின் மீட்பு திட்டத்தில் தன்னை ஒரு கருவியாக முழு சுதந்திரத்தோடு நடத்தி செல்லப்பட்டார் என்பதையும், அவர் நமக்காக எவ்வாறு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. இந்த வழி நடத்துதல் தான் நாம் ஒவ்வொருவரையும் முழுமையாக இந்த ஆண்டவரோடு இணைக்கின்றது. முழு சுதந்திரத்தோடு நாம் அன்பு செய்ய வேண்டும். எதற்காக அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால்,
நம்மை படைத்து பராமரித்த அந்த ஆண்டவர் மீது நாம் முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பின் வழியாக நாம் அவருடைய பிள்ளைகள் என்று முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். பாசமானவர்களே, இன்றைய நாளிலே நமது ஆண்டவர் இயேசுவை நற்கருணை பவனி வழியாக எடுத்து வந்திருக்கின்றோம். அழகாக ஒரு எழுத்தாளர் சொல்லுவார். ஆல்பர்ட் கேமூஸ் என்பவர் தன்னுடைய நாவலிலே இவ்வாறு ஒரு கருத்தை பதிவு செய்வார். அந்த நாவலினுடைய பெயர் த பிளேக், தொற்று நோய். அந்த நாவலிலே, அந்த கதையிலே பல்வேறு கதாபாத்திரங்களை வடிக்கின்றார். அதுல முதல் கதாபாத்திரமாக ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் இந்த நோயினால் அவதிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவமனையிலே கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். பலரும் இறக்கின்றார்கள். இறக்கின்ற வேளையிலே இறந்தவர்களை வழக்கமாக எடுத்து புதைப்பது வழக்கம். ஆனால் அந்த நாவலிலே இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இறந்தவர்களை ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் குழந்தைகள் தனியாகவும் வரிசை வரிசையாக அவர் அடுக்கி வைக்கின்றார். அப்போது ஒரு வழிப்போக்கன் பார்த்து கேட்கின்றான், டாக்டர், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? செத்தவங்களை எடுத்து புதைப்பீங்களா? அதை விட்டுட்டு எடுத்து ஆண்கள் தனியா பெண்கள் தனியா குழந்தைகள் தனியா என்று தரம் பிரித்து வைக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற போது அந்த டாக்டர் சொல்லுவார், ஆமா, எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ஐ am mad, I have gone mad அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். ஒருவேளை அந்த மருத்துவர் இவ்வாறு சொன்னார், ஒழுங்கு இல்லாததிலிருந்து நான் ஒழுங்கை பார்க்க ஆசைப்படுகிறேன், அர்த்தம் இல்லாததிலிருந்து நான் அர்த்தத்தை கண்டுகொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே அர்த்தம் இல்லை என்று நான் அவதிப்படுகின்றேனா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அவற்றையெல்லாம் சாதிக்க முடியவில்லை என்று நான் வருத்தப்படுகின்றேனா? அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்றெல்லாம் நாம் எண்ணுகின்ற போது இந்த கதை அழகாக நமக்கு நினைவூட்டுகிறது. அர்த்தம் இல்லாததிலிருந்து அர்த்தத்தை கண்டு கொள்ள ஆசைப்படுகிறேன், ஒழுங்கு இல்லாததிலிருந்து ஒழுங்கை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சரி, இவற்றையெல்லாம் உமக்கு சொல்லிக் கொடுத்தது யார் என்று கேட்கின்றார் அந்த வழிபோக்கன். அந்த கதை, அந்த நாவல் கடைசியாக இந்த ஒத்த வார்த்தையிலே முடிகின்றது. த சஃபரிங், துன்பங்கள். த சஃபரிங், துன்பங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தன. துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எனக்கு சொல்லிக் கொடுத்தன. எனவேதான் உயிர்ப்பு இல்லாமல் பெரிய வெள்ளி இல்லை, பெரிய வெள்ளி இல்லாமல் உயிர்ப்பு இல்லை என்று சொல்வோம். எனவே இரண்டும் இணைந்து செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியே இருந்து வந்தது என்று சொன்னால் நாம் நிச்சயமாக கடவுளை தேட மாட்டோம். துன்பங்கள் மட்டும் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவரை தேட மாட்டோம். வாழ்க்கையிலே இரண்டும் கலந்து வருகின்றது. அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு சென்ற அந்த துன்பத்தின் வழி விடுதலை நமக்கு கிடைக்கும். எனவே நம் மத்தியிலே எழுந்தள்ளி வந்திருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரிடம் கேட்போம். துன்பங்கள் வழியாக நிச்சயமாக நாம் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்னை மரியா வழியாக, அன்னை மரியா எவ்வாறு நடத்தப்பட்டாலோ அதே போன்று நாமும் அன்னை மரியா உடனிருப்போடு ஆண்டவரால் நடத்தப்பட தொடர்ந்து இந்த நாளிலே ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பழைய முறைகள் அனைத்தும்
10ஆம் நாள் இன்று நிறைவேறுகிறது. அன்னையினுடைய கொடியேற்றம் செய்து நமது விழாவை சிறப்பித்த பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் நற்கருணை நாதருடைய திருப்பாதத்திலே நமது நன்றியின் காணிக்கையாக இந்த விழாவை நிறைவு செய்திருக்கிறோம். அதுவும் சிறப்பாக இயேசு சபை அருள் தந்தையர்களுடைய ஜெபங்களோடு வழிகாட்டுதலோடு ஆசீர்வாதத்தோடு அவர்கள் நமக்காக பலி செலுத்திய அர்ப்பணத்தோடு இந்த விழாவை நிறைவு செய்கிறோம். காரணம், இந்த பங்கு பணி தளம் மதுரா மிஷன் என்ற நிலையிலே 1684ஆம் ஆண்டு அன்றைய அருள் தந்தை ஜான்டி பிரிட்டோ புனித அருளானந்தர் அவருடைய கண்ணோட்டத்திலே அவருடைய ஆசிரியரிலே அன்றைய தலைவராக அவர் விளங்கிய பொழுது இது ஒரு இனிமையான மறைப்பணி தளமாக தேர்வு செய்யப்பட்டு இயேசு சபை அருள் தந்தையர்களுடைய வழி நடத்துதலில் நமது விசுவாசத்தை வளர்த்திருக்கிறோம், ஆழப்படுத்தியிருக்கிறோம். அற்புதமான அந்த விசுவாச வாழ்வை உலகெங்கும் சென்று பறைசாற்றியிருக்கிறோம். எனவே இந்த விழா நிறைவு பெற வேண்டும் என்றால் இயேசு சபை அருள் தந்தையர்கள் நம்மோடு இருக்க வேண்டும், அவர்களுடைய உறவு தொடர வேண்டும் என்பதுதான். இன்று நமக்காக புனித சதுரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய கல்வியல் கல்லூரி மற்றும் ஏனைய கல்வி நிறுவனங்களுடைய அதிபரும் அந்த அவரோடு இணைந்து அருள் தந்தையர்கள் அனைவரும் நம்மோடு இணைந்து செபித்திருக்கிறார்கள், நமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். தந்தை ஹென்றி ஜெரோ சென்ட் சேவியர்ஸ் காலேஜினுடைய ரெக்டர் நம்மோடு இருந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்ற அருள் தந்தை மைக்கேல் ஜான் இன்று நமக்கு அன்னையை பற்றிய இறை வார்த்தையை தந்திருக்கிறார். அன்பு தந்தை அருமையாக இன்றைய நாளினுடைய சிந்தனையை பெற்றிருக்கிறார். திருச்சபை கோட்பாடுகளில் அன்னை மரியா இறைவனின் தாயாக அமல உற்பூதியாக உடலோடு ஆன்மாவோடு விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பெற்ற அந்த அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் காட்டி ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தி அன்னையை போல நமது வாழ்வு வழி நடத்தப்பட வேண்டும் என்று அற்புதமான ஒரு நிறைவான உரையை தந்திருக்கிறார். அருள் தந்தை தாமஸ் அலெக்ஸ் நமக்கு திருப்பலியினுடைய தொடக்க உரையை தந்திருக்கிறார்கள். அத்தோடு நமது கல்லூரியினுடைய புதிய தந்தையும் அருமையான கிறிஸ்துவ இசை பாடல்களை, அதுவும் அன்னை மரியாளுடைய பாடல்களை திருச்சபைக்கு தந்தவுமான அருள் தந்தை சிகாமணி நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அருள் தந்தை இஞ்ஞாசி முத்து இந்த உலகமே அவரை ஒரு அறிவியல் அறிஞராக கண்டுகொண்டு பெருமைப்பட்டதோடு இன்று கூட அவர் ஏற்கனவே சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக பணியாற்றியவர். இன்று சென்னையில் தமிழக அரசினுடைய முதல் அமைச்சரால் சிறந்த விஞ்ஞானி என்ற அப்துல் கலாம் விருதையும் பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் உடனடியாக நமது மக்களோடு இணைந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். அருள் தந்தை பாஸ்கர், அருள் தந்தை லோயலா, அருள் தந்தை வின்சென்ட், அருள் தந்தை பால் சிராஜா, அருள் தந்தை பிரான்சிஸ் தம்பராஜ், அருள் தந்தை விஜய், அருள் தந்தை அருள் ரவி, அருள் தந்தை லியோனி ஆகிய அனைத்து தந்தையர்களும் நம்மோடு இருந்து நமது ரெக்டரோடு இங்கே நிகழ்வை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவருடைய சார்பாக இயேசு சபை தந்தையர்களுக்கு நமது நன்றியை வாழ்த்தையும் நமது கடமைகளை வழிகாட்டிக் கொள்கிறோம். அன்றைய இந்த விழா நாளில் சிறப்பாக அனைத்து நிகழ்வுகளும் ஆண்டவருடைய அருளால் நிறைவேற்றிருக்கின்றன. இயற்கை சூழ்நிலை கடவுளின் திரும்பியால் சிறப்பாக இருந்திருக்கிறது. எனவே இறைவனுக்கு முதலாக அன்னை மரியாளுக்கு நாம் நன்றி செலுத்துகிற வேளையில் அருள் சகோதரிகள், ஆசிரியர்கள், வழிபாட்டை சிறப்பித்த பாடல் குழு, ஒவ்வொரு நாளும் வழிபாட்டினுடைய இனிமையை நாம் உணர்கின்ற விதத்திலே நமக்கு உதவி புரிந்த கோவில் பணியாளர்கள், பக்த சபைகள், ஒவ்வொரு நாளும் திருப்பலியை சிறப்பு செய்கின்ற விதமாக மெருகூட்டிய அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் குடும்பங்கள்,
எல்லாவற்றையும் சிறப்பாக திட்டமிட்ட பங்கு பேரவை உறுப்பினர்கள், அதோடு எல்லா நிகழ்வுகளிலும் மக்களோடு ஒத்துழைத்த ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், மாதா நற்பணி மன்றத்தினர், இன்னும் சில தன்னார்வ தொண்டர்கள், இப்படி பலர் நம்முடைய விழா நாட்களை திட்டமிட்டதை செயல்படுத்தி வந்து சென்ற பக்தர்களுக்கு இங்கு தங்கியிருப்பதிலே பல நிலைகளில் துணை நின்றிருக்கிறார்கள். எல்லா காரியங்களையும் சிறப்போடு செய்திருக்கிறார்கள். வான வேடிக்கை லிபர்டி குரூப், பீட பூ அலங்காரம் திரு தங்கராஜ் லோரிகளன், ஓசூரை சார்ந்தவர்கள் என்று பலரும் நமக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சிறப்பு நன்கொடையாளர்கள் என்று நமக்கு பட்டியலிட்ட அந்த திருவிழா அழைப்புகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 3 பக்கத்திற்கு நாம் அச்சிடுகின்ற அளவிற்கு எல்லா நிகழ்வுகளில், அது வழிபாட்டுக்காக இருந்தாலும் சரி, மற்ற தேர் போன்ற விஷயங்களுக்காக இருந்தாலும் சரி, அலங்காரமாக இருந்தாலும் சரி, ஊரில் பக்தர்கள் வந்து தங்கி இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் எனக்கு அழைப்புதலில் போடப்பட்ட அத்தனை நபர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இன்னும் பல நிலைகளில் நமக்காக உழைத்தவர்கள், ஜெபித்தவர்கள் அனைவருக்கும் நாளை தனிப்பட்ட விதத்தில் சிறப்பு செய்கிற விதமாக பொன்னாடை பொருத்தி அவர்களை கௌரவிக்கப்படுவார்கள். எனவே அத்தனை நன்கொடையாளர்கள், தண்ணீர் லாரி டிராக்டர் கொடுத்த உதவியர்கள், இன்னும் பல நிலைகளில் நமக்கு துணை என்ற அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இந்த பகுதியினுடைய அமைச்சர் நமக்காக பல காரியங்களை சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். நமது திட்டங்களுக்கு அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் நாம் சென்று சந்தித்த பொழுதெல்லாம் என்னென்ன நிலையில் அவர்களால் கரம் கொடுக்க முடியுமோ அதை அத்தனையும் செய்தார்கள். அவர்களுடைய உதவியில் இந்த மாவட்டத்தினுடைய அதிகாரி, கலெக்டர் போன்றோர் நம்மோடு துணை இருக்கிறார்கள். அனைத்து வருவாய்த்துறை நிலையில் உள்ள அதிகாரிகளும் கேட்டவை அனைத்தையும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். காவல்துறை நண்பர்கள், மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், அவருடைய உத்தரவின் பேரில் துணை கண்காணிப்பாளர் நேரடியாக நமது ஊருக்கு வந்து அனைவரையும் கூட்டி ஒருங்கிணைத்து பேசி நாம் செய்ய வேண்டிய, செயல்பட வேண்டிய முறைகள் அத்தனையும் சிறப்பாக திட்டமிட்டார்கள். டிஎஸ்பி சாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லா காரியங்களும் அதை தொடர்ந்து நடந்தன. இன்று வரை எந்த ஒரு பிசுறும் இல்லை என்ற பெருமைக்குரிய நிலையில காவல்துறையினர் நமக்காக ஒத்துழைத்தார்கள். போக்குவரத்து ஊழியர்கள் கொடியேற்ற நாள் முதல் அனைத்து சிறப்பு நாட்களிலும் எல்லா பகுதிகளிலும் இருந்து வாகனங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டன. சுகாதாரம் இங்கு வந்திருக்கிற லட்சம் மக்களுக்கு அது மிகச்சிறந்த ஆயுதமாக இருந்தது. எனவே பொது நலத்தை ஊழியர்கள், சுகாதார ஊழியர்கள் கடம்பூர் பகுதியிலிருந்து அனைவரும் சிறப்பாக செய்தார்கள். தீ அணைப்பு துறையினர் அவர்களாகவே வந்து எந்த மணிக்கு நாங்கள் இருக்க வேண்டும், என்னென்ன பணிகளை நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரை தந்தார்கள். மின்சாரத்துறையினர் தொடங்கிய நாளிலிருந்து அனைத்து நிலைகளிலும் நமக்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள். செல்வன் சவுண்ட்ஸ் சிறப்பாக இருந்தது. பலர் ஆலயத்தினுடைய மின் ஒளியை ஆங்காங்கே இருக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது பாராட்டினார்கள். அனைத்திற்கும் மேலாக ஊர் முழுவதும், முழு பகுதியிலும் துப்புரவு தொழிலாளர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள். எனவே எல்லா நிலையிலும் நமக்கு உதவிய அரசு துறையினர் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். நிறைவாக இன்று நமது நற்கருணை பேரல் பவனிக்காக பிராக்டின் தந்து உதவிய குடும்பங்கள், பூ அலங்காரம் செய்தவர்கள் என்று ஒவ்வொருவரையும் இந்த நிறைவு நாளிலே நினைத்து பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், நாளை மாலை 6 மணிக்கு ஜெபம், 6:30க்கு திருப்பலி, 7 மணிக்கு நமது நன்கொடையாளர்கள் இந்த விழாவில் கரம் கொடுத்து உதவிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்கிறோம். அதைத் தொடர்ந்து 8 மணிக்கு கலை காவிரியினுடைய அன்பின் அபிநயங்கள் நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் தொடரும். அத்தகைய சூழ்நிலையில் இன்றைய நிகழ்வு 10ஆம் நாள் அன்னையினுடைய பாதத்தில் நாம் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தியிருக்கிறார். நற்கருணைநாதர் நமக்கு வலுவூட்டி திடப்படுத்தி இருக்கிறார்.
அதற்கு ஆதாரமாக துணையாக இந்த மிஷன் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை புனித சவேரியார் கலைக்கல்லூரி இயேசு சபை தந்தையர்கள் பொதுவாக நமக்கு துணை நின்றிருக்கிறார்கள். அத்தனை நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி என்று தெரிவித்து இறைவனுக்கு நமது முயற்சியை வணக்கம். பாசத்துக்குரியவர்களே, இந்த விழா நேர்த்தியாக நடைபெறுவதற்கு சிறந்த ஒரு திட்டமும் ஊக்கம் கொடுத்து நமது பாசனுக்கு பங்கு தந்தை அவர்களுக்கு ஆண்டனி குரூஸ் அவர்களுக்கு கரவணி எழுத்தி நமது நன்றியை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அவர்களுக்கு உறுதுணை புரிகின்ற அருள்தந்தை ரீகன் அவர்களுக்கும் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் இவர்களை ஆசீர்வதிப்பார்கள்.